பாஸ் பண்ண என்ன பண்ண கட்டி பிடிச்சிட்டேன் புருஷன் காலையில வெட்டுவேன். யார நீ ஊருக்கு போக மாட்டேங்கன்னு வெட்டி பண்ணி வச்சிருப்ப. ஆனா தூரிலாம் இவனை உரிச்சு போட்டோம்னா 12 குடும்பம் தின்னுட்டு கறி மிச்சம் கிடக்கு. ஏலே ஏய் இங்க வாமா உதுத்த பையன் மகளே. அவன் என்ன பண்ண சின்ன பையன் பாவம் கட்டி பிடிக்க ஒரு கலை. ஏன்னா பால் குடிக்க மறக்க வைக்கணும். ப்ளீஸ் ஐயா நீங்க போடுங்க நான் கட்டி பிடிச்சிக்கிறேன். ஒரு தடவை பால் குடிச்ச வாயில 3 பேத்துக்கு ரத்தம் வந்துடும். கண்ணு தான் நெசிமுட்டுதடி கண்ணு அழகா இருக்குதடி கண்ணு நல்லா இருக்குதடி கண்ணுல சாசி முட்டுதடி. ஏதாவது செய்வேன் சொல்லி இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? இத்தனை பேர் இருக்கையில நம்மளுக்கு டவர் கிளம்பாது. நம்மளுக்கு எப்பயுமே இருட்டு தான். மசுரை மொட்டை அடிச்சுட்டு வாங்க. அங்கேருந்து வந்துட்டாரு யோகி பாபுக்கு டூ போடுற மாதிரி. கை தட்டுங்க. இப்போ ஆடுற ஆட்டத்தில் என் தாய்மாரெலாம் கை தட்டுங்க. பாவம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. என்னடா சொல்லிட்டு வந்தா 2 ஏழு ஆடுவீங்கன்னா நீ கொடுக்குற 3 ரூபா புளுத்திக்கு ஆரம்பிச்சு. இப்போ தானடா அவனை பெருமையா சொன்னேன். தண்ணி வார்த்தை கேட்டு போறேன். இது ஏய் விட்டவன் யாரா? வாத்தியார் ஒரு மரியாதை இல்லாம அப்படி பேசாதரா. அதுதான் என்ன மாமா அப்படி நீங்க அதுதான் பெரிய மனுஷன் போய் புளுத்தின்னு சொல்ற. என்ன நீ என்னடா சொல்லி கூப்பிட்டு வந்தா? என்ன வாத்தியார சொன்னியா? சொல்லவே இல்ல. சொல்லக்கூடாது. ஆயா சரி. உண்மையிலே லூசா தாண்டா இருக்கியா. இப்போ ஆடுற ஆட்டத்துக்கு இவங்க எல்லாருமே கை தட்டுவாங்க. நல்லா இருக்கு. என்னடா போறது நல்லது. நம்ம நல்லா இருக்கு ஆட்டா நல்லா இருக்கு அதான் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. அவரு முடியல அவருக்கு. ஆக நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு. இது ஆயி போதும். சோத்து பல்ல அடிச்சுட்டாங்க. அது தேனு முட்டையே கிடையாது. விக்ஸ் முட்டாய் லூசு. அதுலயே பாதி முட்டாய் தான் இருக்கு. பாதி எறும்பு போச்சு போய். காவாசி இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். நீ தான் தின்ன அப்புறம் ஐயா அந்த பாவாடையெல்லாம் எங்கேயா எடுத்தீங்க? ஆனா உங்க கைது நல்லா இருக்குண்ணே. எங்க எடுத்தீங்க? நம்ம லண்டன்ல எடுத்ததுங்க. ஃபேஷன் மாடல் தான். பாவாடையை கட்டிட்டு வந்திருக்காட்டா. ஏல இது கைலியா? நான் உண்மையிலே கைலி நினைச்சேன்டா. ஆனா என்னுடைய மாணவர்கள் அறிவாளி என்று நிரூபித்து விட்டீர்களா? உங்களுக்கு பேர் சேர்ப்பதற்காக இந்த கைலி என்ன நீங்க சொன்னீங்களா? நான் முண்டமாவு கூட வர தயாராக இருக்கு. அப்ப முண்டமாவா? உன்னை செருப்பு விட்ட. அவனுக்கு முண்டைக்கு ஆய் வருது. ஆய் வருதா? அப்பாவோட பேக்கல இருந்து வச்சுட்டு வா. எல்லரசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே சித்திரத்தை நம்பிகளோ மச்சான் முத்திரைய பறிச்ச நடி. உங்கத முத பாருங்க. உங்கது ஊரே சிரிக்குது. இவங்க எல்லாரும் இங்க பாருங்க. இருங்கடா. சித்திரத்தை நம்பிதானே கண்ணே முத்திரையும் பறிச்ச நடி. முத்திரைய பறிச்ச நடி. எல்லரிசி எல்லரிசி ஓவியமே கண்ணே எனக்கு ஏத்த சித்திரம்.
எடுத்துட்டு வர என்ன நீ எதுக்கு வந்து ஆடிட்டு ஒரு 500 ரூபா வாங்கி 1000 ரூபா கூட சேர்த்து வாங்கிக்க எதுக்குயா கிட்டத்துல வாங்க மேடம் ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க என்ன பண்ண போற நீ என்ன நான் பொம்பளை விட்டு இல்லையே, வந்திருக்க நீ சொல்றது இல்லையா போங்க நான் மூடிக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது எதுக்கு இங்கே டான்ஸ் போட்டிடலானே போட்டாச்சு. நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு ஆனந்த்ராஜ் அவர்களுக்கு மூணா தூரி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்பட்டது. இங்கே பப்புனாக நடத்தி கொண்டிருக்கும் சின்னஞ்சிறுவர்களுக்கு எல்லாம் ஒரு சிரிப்பு பொம்மை பாலமேடு பப்புலுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க தங்க. இந்த சங்கு ஊதிட்டாங்க. கம்மாக்கரையா உன் பல்ல கட்டு முண்டை. கிழவநேரி இருப்பு ஆஸ்திரேலியா மயிலு மாமா அவர்கள் தம்பி ராதா அவர்களுக்கு 500 ரூபாயும், தூரி எஸ் இர்லாண்டி தம்பி அவர்கள் கம்மாக்கரை ஓரம் தூரி கம்மாக்கரை ஓரம் என்ற பாடலை கேட்டு தம்பி அவர்களுக்கு ஒரு ரூபாயும் அன்பளிப்படுத்திருக்காங்க. ஒரு அம்பளிப்புன்னா 40 ரூபாய்ன்னு சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓரத்துக்கு கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மூணா தூரி கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களை சின்னஞ்சிறுவர்களாக இருந்தாலும் எங்களையும் ஒரு நடிகராக உருவாக்கி உலகமெங்கும் அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசுக்குரிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவானும் கள்ளிசேரியைச் சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக சிறந்த முறையில் நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இந்தியா சொன்ன ஒரே வார்த்தைக்காக ஈரானில் தொடுத்த போரை நிறுத்தி நமக்கு கேஸ் கொடுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய பேரன் பாலமேடு பப்ளு அவருடைய திருவுருவச் சிலையை மூணா தூரி கிராமத்திலே திறப்பதை நாங்கள் பெருமை அடைகிறோம். இதான் ட்ரம்ப் பேரன் சிலை. இந்த சுவிட்சியை போட்டு இல்லை சிரிக்கும் பாருவேன். இது அமர்த்துறது. இது எல்லாமே செய்யும். காட்டக்கூடாது. நன்றி சொல்லுங்க ட்ரம்ப் பேரன். எப்படா ட்ரம்ப் எனக்கு பொன்னாடை போதி கௌரவப்படுத்திய எங்க பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் மேலும் சிறப்பு இந்த சிறுவன் தான் சாக்கு போட்டியிலே முதல் ஏலை நான் சொல்ற மாதிரி சொல்லணும். எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தி எனக்கு பொன்னாடை போதி கௌரவப்படுத்தி வேப்புளுத்தி ஏலை எங்களுக்குடா எங்களுக்கு பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்தி சின்னஞ்சிறுவனாக பப்புலும் நான் இருந்தாலும் எத்தனையோ பேரை வாழ வைத்த தெய்வீக திருமகன் அன்பு வாரிசுகள் என்னையும் வாழ வைங்க என்று கும்பிடுப்பான். அவங்க தான் சாமி நமக்கு. எங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரு கொடுத்த கௌரவப்படுத்திய தூரி கிராமத்தாளர்களுக்கு நன்றி. அவ்வளவு பெருசா நம்மளுக்கு சொல்ல தெரியாது. வடிவேலு கதை தான் என் கதை. ஒரு வெங்காயம் போட்டு நல்ல தண்ணியை போட்டு பல வளர்ந்து மணி பெப்பர் தூக்கலாம். நீ இப்போ உன்னை தூக்க போறேன் நீர்மலைக்கு மயிர் மனை. எவ்வளவு தூரத்துக்கு நான் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நன்றின்ற மறுபடியும் சொல்லு. நல்ல வாய்ஸா எங்களுக்கு எல்லாம் போட்டி அடி பார்த்து கருப்படுத்தா எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய சாப்பிட நேரம் ஆயிட்டதால் வரிசையா வந்து உட்கார மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீ வீட்டுக்கு போக நினைக்கிறேன். உன்னை காத்துல அறையவா பொன்னாடு போத்து கௌரவப்படுதா பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்ததால் ஒரு கை தட்டு கொடுங்க பா பச்சை மண்ணா. அவ்வளவுதான். கலைஞன் வந்தவுடனே எல்லா நடிகரும் பேர் வாங்க போவதில்லை. மக்கள் மனதிலே எந்த ஒரு கலைஞன் சடக்குன்னு போய் சேர்றானோ அவனை அழிக்கவே முடியாது. உங்க 2 பேத்துக்கு ஒரு இடம் இருக்கு. உள்ள இடத்துல ஒழுங்கா உட்காந்து நடிங்க. சின்னதா இருக்கேன் குண்டி உட்கார முடியலங்க. அப்ப மேல போய் படு. கட்டடத்தை இடிச்சு விட்டு வேற கட்டடம் கட்ட சொல்லுவோம். ஏன்னா வந்து தீர்த்தம் தெளிச்சுக்கிடுவார்.
என்ன பண்றீங்க மிஸ்டர் காட்டருமை? வண்டியை பிடிக்கலான்னு பார்த்தா வண்டி ஓடுது. அது 3வது கிரு வேமா போகும். அப்ப 2 ரூபாப்பா. இப்பதான் மெதுவா இருக்கு. இந்த பயில ஊரா உன்னைய தாண்டா பார்த்துட்டே இருக்காங்க. இங்க கூட வந்து உட்காருங்க வரிசையா. எதுக்கு தம்பி நீ கையை விடுங்க. கையை விட்டா வீசுமே. செருது புட்டை எரிஞ்சு விடுவேன் மயிர் மேனே. அதெல்லாம் செய்யக்கூடாது, அசூசம். சர்வதால கட்டிக்கிறேன். தங்கமே, எத்தனையோ பேர் என்னைய பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. என்னன்னு? பேய் பிடிச்சிருக்கான், பேய் பிடிச்சிருக்காயா? சாட்டேடி முனியம் பிடிச்சிருக்கான். நோ டச். அவன் எந்த ஊர்? அவன் என்னமோ அவன் லவரை தடவுற மாதிரி நோ டச்சுன்னு இருக்கிறாரு கடுப்பு மயிரில். நான் என்னடா செய்ய போறேன்? இந்த கதைக்காக இந்த தொழிலுக்காக தடவுறேன்டா பாவம். ஏமா உன்னை தடவுறது அந்த தம்பிக்கு ரோசை போடுறாரு, எதுவும் மெசேஜ் பண்றாரா? அவன் தாண்டா கள்ள புருஷனே. எந்த ஊரோட பொம்பளை தாலிய குண்டியில ஓட்டா? ஆட்டா இல்ல ஆட்டா? சொல்றா அவளை அடிச்சு. ஏய் திரும்ப சொல்றா. திரும்ப சொன்னாதானே கேப்பேன். கப்பலிங்க திருப்புங்க. திருப்ப சொல்றாங்க. அவர் இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் செயின் வண்டி கருது வண்டி ஓட்டினார். இல்ல உன்னைய மனசார நான் விரும்புறேன். உனக்காக முதுகுளத்தூர்ல நான் பேக்கரியா இருப்பேன். அந்த பேக்கரியில நான் டீ ஆத்துற மாஸ்டரா இருப்பேன். ஓனரா நான் இருப்பேன். அப்ப அந்த கடை ஓடாது. அவரா திண்டு விட்டு குசிக்கிட்டு போயிடாரு, எங்கிட்டு ஓடும்? நீ கொடுக்குற டீயா இருப்பேன். அந்த டீயில நான் சீனியா இருப்பேன். அந்த டம்ளரா நான் இருப்பேன். நான் நெளிச்சிருவேன். நீ நெளிச்சு விட்டேன்னா நான் சுத்தில கொண்டு நெளிவு எடுத்துக்கிட்டு வருவேன். நீ படுத்து கிடந்தா நான் காத்தாடியா சுத்துவேன். அவன் காத்தாடியா சுத்துவான், நான் இதுலயே சுத்துவேன். அந்த காத்தாடி கரண்டா இருப்பேன். அந்த கரண்டா இருந்தா நான் சடோனா அமர்ந்துருவேன். நீ அமர்ந்துட்டேன்னா நான் சோலார் லைட்டை வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன். நாளை பின்ன சொல்லு. நீ வா, இப்ப நம்ம 2த்துக்கு போட்டி. வா, நான் சோறா இருப்பேன். அந்த சோத்துல குழம்பா இருப்பேன். ஐயோ மடுவ தடவை முட்டை. நான் முன்ன தடவை தாங்க மாட்டோம். கைய ஓடிச்சு. அது செய்யக்கூடாது லூசு. அது பீங்க. நீ என்ன ஓயமா அடிச்சுக்கிட்டே இருக்க? ஏன்னா ஆள் செக் பண்ணி வச்சிருக்கேன். நீ வெட்டி இங்கே போச்சிட்டு போயிரு பாத்துக்க. ஓத்த அவ்வளவுதான்டா. நான் பாக்குறேன் கட்டாயமே 5-6 தானே அடிச்சீங்க. நீ பல்லு வளர்க்கற உண்மையா சொல்லு. வளர்க்கனியா முண்டை நீ வளர்க்கனியா? நீங்க வாங்க. நீ விளக்குனியா பல்லு? உன்னை நான் வர்ணிக்கிறேன். நீ படுக்கிற மெத்தையா நான் இருப்பேன். அந்த கட்டுல நான் இருப்பேன். ஐயோ அப்ப நெளிஞ்சிரும். இப்ப நீ மாட்டிக்கிறவ. எப்படி? நீ குடிக்கிற சூசா இருப்பேன். நான் சும்மாவே நிப்பேன். சும்மா நிக்கறால எனக்கு வேணாம். நீ அவுட். கரெக்டா சொல்லுங்க பெரியப்பா. வாங்க கிட்ட. உங்கள்கிட்ட தான் அறிவு நிறைய இருக்கு. உன் கம்பு கூட நான் இருப்பேன். அந்த கம்புக்குள்ள முடியா நான் இருப்பேன். நான் புழு வச்சிருவேன். இம்புட்டு முடியா இருக்காடி முண்டை. சேய் மணி 3 வருஷம் ஆச்சா? கொலைகேஸ்ல உள்ள என்ன கரெக்டா சொல்ல? ஒரே அடி உன் சிமுண்டு முடிய பொத்து புரியும் மயிர் மேனே. உனக்காக நான் குனிஞ்சுக்கிருவேன். நான் நிமிந்துகிட்டே சாட் போடுவேன். நீ சாட் போட்டாலும் அப்படியே கிழிஞ்சு போயிரு. போடா கிழிஞ்சிருமா? டச்சுக்குருவா வேணாம். மிளகா பிஞ்சலாம் எனக்கு வேணாம். நீ குடிக்கிற பாலா இருப்பேன். அந்த பால்ல இருக்கிற டம்ளரா இருப்பேன் நான். வெள்ளி டம்ளரா தங்க டம்ளரா? முதல்ல ஓன் டம்ளரை காப்பாத்திக்க. ஐ லவ் யூ. ஆமா 2 பேரும் கெடுத்து போடுவாங்க. எப்படி தெரியுமா காதல்? தம்பி சார் போச்சு எக்கோ. இங்க பள்ளி நாரதர் என்ன பாடுபட போறாங்களோ? நாரதர்லாம் நல்லா பாடக்கூடியவர். 7 வருஷத்துக்கு முன்னாடி பாடிட்டாலும் தூரி கம்மாயில கம்மா வரையும். குறி காத்தி காசி என்னப்பா கம்மாக்கார ஓரத்துல
வரேன்டா. ஹலோ ஹலோ அந்த கம்மாக்கர தூரி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா இப்ப கூட்டம் போறான் போயிரும் முன்னும் சொல்லாத்தா அடி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா ஏ கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீ என்னத்தா சும்மா நின்னு பேசுனாங்க என்னத்தா ஓம்புட்டு சொந்தலச்சு போயிருமா பொண்ணாத்தா அந்த கம்மாக்கர மூணாந்தூரி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீ சின்னத்தா ரே 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 சொன்னதைய வாங்கல அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல அந்த கம்மாக்கர மூணாந்தூரி கம்மாக்கர அட ஓரத்தில என் கண்ணாத்தா என கண்டு கம போரி சின்னாத்தரே முக்குளத்தோட சாதி சனோ சாதி சனோ இந்த கொண்டைய கொண்ட மரவன் சாதி சனோ எல்லாம் எல்லாம் எழுது தினசவுக்காலே அடிச்சது போல் போல் அனாதையாய் வாழ்வானது இன்று உண்டால நல்ல ஆயி போனது அந்த கம்மாக்கர பசுபன் முத்துராமலிங்க தேவரையா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அந்த கம்மாக்கர ஓரத்தில அண்ணாத்தா என கண்டு கம போரி சின்னாத்தா வாங்கி வச்ச தாலி எங்க தேவரையா காலடியில திரையே நான் பாக்கி வச்சு அந்த தாலி எங்க தேவரையா காலடியில திரையே கண்மணிய பொழுது சாட்சி நேரமாகுது நான் காத்திருந்து கண்ணோனோ அந்த குருவி காத்தி ஏ காதி அந்த கம்மாக்கர தூரி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா ஜட கண்டு கம போரி சின்னாத்தா